ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. ஸ்டேஜிங் அண்ட் கம்போசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஒரு ஃப்ரேமில் வந்து ஆர்டிஸ்ட் எங்கே நிற்கணும், ஆர்டிஸ்ட்டோட துணை நடிகர்கள் எங்கே இருக்கணும், ஆர்டிஸ்ட் நடிக்க போகிறாருன்னா கதாபாத்திரம் எதை சொல்ல போகுது, யார்கிட்ட சொல்ல போகுது, யார்கிட்ட பேச போகிறாங்க, அதை எப்படி எந்த ஷாட்டில் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த எமோஷன் கரெக்டாக புரியும். ஸோ இவ்வளோ இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஷார்ட்டை ஏன் க்ளோஸ்அப் வைக்கிறோம், இந்த ஷார்ட் ஏன் ஒய்டு தேவைப்படுது, இந்த ஷார்ட் ஏன் எக்ஸ்ட்ரீம் ஒய்ட் தேவைப்படுது. ஸோ இந்த அறிவோட இந்த சினிமாவை நம்ம கொஞ்சம் அணுகணும்னு வச்சிங்களேன். நம்ம இன்னும் வந்து லைவ் சவுண்டை பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு டெக்னாலஜியை இன்னும் நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல், இன்னும் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆக்சுவல் சவுண்டை வந்து நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்காம இன்னும் வந்து தடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. எனக்கு எஸ்தட்டிக்ஸ் சென்ஸை வந்து நான் கொஞ்சம் மியூட் பண்ணணும்னு நான் நினைப்பேன் என்னோடய திரைப்படங்களில். ஏன்னா நான் வந்து மக்களை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க காலை பிடிப்பாங்க. எனக்கு வந்து நான் அது எடுக்கிறப்பவே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. செம்ம லவ். நான் பார்த்த பெண்கள் இவங்க தான். லைக் அடிச்சா திருப்பி அடிக்கிற பொண்ணுங்களை தான் நான் வந்து பார்த்துருக்கிறேன். திட்டினா திருப்பி சண்டை போடுறவங்களை தான் பார்த்துருக்கிறேன். வெளிச்சமும் தண்ணீர் மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி இவர் ரவிக்குமாரத்தோட தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அது லைக் வந்து ஒரு வெளிச்சத்தை அரை முழுக்க நிரப்புறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை தண்ணி மாதிரி நினச்சி நீந்தது இருக்குதுல்ல, இது ஒரு பயங்கரமாக என்னை வந்து பிக்கப் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் தங்கலானில் சில ஏரியாக்களில் வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். அது வந்து மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு கேட்டிருக்கு. அண்டு சில பேர் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க. குறிப்பாக அகிரா குரோசவா சொல்லுவார், ஒரு டைரக்டர்ன்றவர் வந்து ஒரு இராணுவ படை தளபதி மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஆனால் வெட்டுவம் படத்துடைய போஸ்டரும் சரி, அதோட அந்த அந்த ஒரு மிரர் இமேஜ் அந்த மாதிரியான விஷயமும் ரொம்ப அது ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் எழுதி முடிச்சிருக்கேன். அது பயங்கரமாக ஒரு பெரிய சண்டை படம் மாதிரி மாறி இருக்குது. பார்ப்போம். வணக்கம். சார், ரொம்ப நாளாக வந்து உங்ககிட்ட ஒரு மாஸ்டர் கிளாஸ் செஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு ஆசை. ஏன்னா கிராஃப்டை பற்றி பேசக்கூடிய இயக்குநர்கள் இங்கே ரொம்ப குறைவு. குறிப்பாக நீங்கள் அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணுறீங்க உங்களுடைய மேடைகளில். கிராஃப்ட் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். யார் வேணாலும் படம் எடுக்கலாம், ஆனால் கிராஃப்டோடு எடுத்தால் தான் நீங்கள் சொல்ல போகிற கருத்து கரெக்டாக போய் சேரும். அதுக்கான ஒரு நீடு இங்கே இருக்குது. அது எல்லோரும் கற்றுக்கணும்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த கிராஃப்ட்லேருந்து ஆரம்பிங்க. அது கிராஃப்டோட ஆக்சுவலி வந்து கிராஃப்ட்டு வந்து முக்கியம்னு நான் சொல்கிறேன். ஆனால் கிராஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படம் எடுக்க கற்றுக்கணும். பட் கிராஃப்ட்டு நீடானா நீடும் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா இப்போது கதை சொல்ல வரவங்க வந்து இப்படி இருந்தால் தான் வந்து நம்ம கதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு கதை சொல்லியுடைய வளர்ச்சி கிராஃப்டை நோக்கி போகணுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதல் முறையாக ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்கிற வராருன்னா அந்த கதையில் வந்து நீ வந்து கிராஃப்ட் சரியில்லை, இல்லை வந்து ஸ்டேஜிங்கு கம்போஸ் அண்ட் வந்து நீ வந்து டெக்னிக்கலாக வந்து நீ சரியில்லை, அதனால் உன் படத்தை நான் வந்து வேல்யூ பண்ண மாட்டேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப மோசமான தன்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யோசிக்க வேணாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சொல்கிறவர்கிட்ட வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த ப்ராசஸ், ஃபிலிம் மேக்கிங்கோட ப்ராசஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு படம், செகண்ட் படம், தேர்ட் படம்னு சொல்லிட்டு போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெக்னிக்கலிட்டே கரெக்டாக ஹேண்டில் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் படத்தை எடுக்கிறப்போ வந்து அதோட லாங்குவேஜ் இன்னும் வந்து பயங்கரமாக மிளிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து படம் ஆரம்பிக்கிறப்போ வந்து எனக்கு கிடைச்ச என்ன சொல்கிறது எக்யூப்மெண்ட்டு எனக்கு கிடைச்ச வந்து அந்த வணிக ரீதியான சில விஷயங்கள் இருக்குதுல்ல, அதை வச்சு என்னால் முடிஞ்ச ஒரு படம் வந்து நான் எடுத்தேன் நான். ஸோ அப்படி தான் என்னுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் இதை பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்குது. இந்த கிராஃப்ட்டுங்களை பற்றி நிறைய பேருக்கு எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அண்டு நானுமே ஒரு லைப்ரரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கே நிறைய பசங்க வராங்க, நிறைய புத்தகங்களை படிக்கிறாங்க, நிறைய சினிமாக்களை பற்றி விவாதம் பண்ணுறாங்க, நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது இன்றைக்கி. அப்போ வந்து சினிமா அப்படின்றது வந்து அதோட மொழியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் முக்கியம். ஆனால் மொழி தான் கிராஃப்ட்டுன்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த லாங்குவேஜை கரெக்டாக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க, புக்ஸ் இருக்குது, நிறைய படம் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இப்போ படம் எடுக்க வரவங்களுக்கு
நிறைய சப்போர்ட்டிவாக நிறைய இந்த மாதிரியான துணைத்தனி அமைப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால இது சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு படம் எடுக்கிறப்போ இன்னும் இந்த சினிமா மொழியை நம்ம வந்து கரெக்டாக இந்த அதாவது டெக்னிக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதையை எழுதி அது படம் எடுக்கிறப்போ வந்து இன்னும் வந்து அந்த படத்தோட தன்மை, அது குவாலிட்டி, அது வந்து அதிகமாக மிளிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கிராஃப்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வந்து வேலை செய்ய நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் மெயினாக வந்து ஸ்டேஜிங் அண்ட் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு கதையை எழுதுனதை அந்த கதையை எப்படி வந்து எடுக்க போகிறோம், என்ன மாதிரியான என்ன மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்குது, அந்த கதாபாத்திர தேர்வு, அதாவது அதை யார் நடிக்க போகிறாங்க, அந்த நடிகர்களை வந்து நம்ம சரியாக வந்து முதல்ல வந்து ஃபைன் பண்ணணும். எனக்கு வந்து என்னுடைய திரைப்படங்களில் நான் அதாவது நடிகர்கள் தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்ப்பேன். நடிகர்கள் தேர்வு, அந்த நடிகர் கரெக்டான நடிக்கக்கூடிய நடிகர்கள், இந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஆக்டர்களை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணி வந்து நான் செட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போவே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு என்னென்னா விஷுவலாக டயலாக்கே இல்லாமல் வெறும் அப்பீரன்ஸ் மூலமாகவே அந்த கதாபாத்திரத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து கடத்தணும்னு நான் நினைப்பேன். வெறுமனே டயலாக் இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சா கூட இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும், கதாபாத்திரம் அவங்க கனெக்ட் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ எவ்வளோ முக்கியம் அப்பீரன்ஸ். ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணி அந்த கேரக்டர் கதாபாத்திரமாக மாற்றி ஒரு மனுஷனை வந்து கதாபாத்திரமாக மாற்றுறது வித்தவுட் டயலாக் எதுவுமே இல்லாமல் வெறும் ஆட்டிடியூடு, முகபாவம், செய்கைகள் மூலமாகவே ஒருத்தரை வந்து அந்த கதாபாத்திரத்தை கடத்த முடியும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அதை சேலஞ்ச் பண்ணுவேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 75% வந்து ஒர்க்கை வந்து அதுவே எடுத்துக்கிது. நடிக்கிறது வந்து ஒரு 20% தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற டெக்னிக்காலிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸை வந்து நான் வந்து பார்ப்பேன், அவங்கள டிசைன் பண்ணுவேன். ஸோ அவங்கள எடுத்து செட்டுக்கு வர வச்சுருவோம். இப்போ செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கம்போசிங் வந்து ஸ்டேஜிங் அண்ட் கம்போசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரேம் இருக்குது, ஒரு ஃப்ரேமில் வந்து ஆர்டிஸ்ட்டு எங்கே நிற்கணும், ஆர்டிஸ்ட்டோட துணை நடிகர்கள் எங்கே இருக்கணும், ஆர்டிஸ்ட் நடிக்க போகிறாருன்னா அந்த கதாபாத்திரம் எதை சொல்ல போகுது, யார்கிட்ட சொல்ல போகுது, யார்கிட்ட பேச போகிறாங்க, ஸோ அது வந்து என்ன மாதிரி ஷார்ட்டாக இருக்க போகுது, அதை எப்படி எந்த ஷார்ட்டில் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த எமோஷன் கரெக்டாக புரியும். ஸோ இவ்வளோ இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை நிற்க வைக்கிறத வந்து ஆர்டிஸ்ட்டு துணை நடிகர்கள் எல்லாம் நிற்க வைக்கிறத நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எந்த லென்ஸ் வழியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், இது வந்து ரொம்ப இப்போ வந்து இந்த செட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கேமராமேன் கிட்ட வந்து கதைக்கான ஒரு தன்மை நம்ம சொல்லிட்டோம், அந்த கதைக்கான தன்மைக்குள்ளே என்ன லைட் உள்ளே வரலாம், எந்த அளவுக்கு இது வந்து மூடு செட் பண்ணலாம். ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து லென்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா ஒரு சீன் வந்து பல லென்ஸுகளால் ஷூட் பண்ணப்படலாம். இப்போ க்ளோஸ்அப் இருக்கும், மிட் ஷாட் இருக்கும், வைட் இருக்கும். ஸோ வந்து ஒரு சீன் வந்து இந்த மாதிரியான பல ஷாட்டுகளால் வந்து உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஓவரால் என்வரன்மெண்ட்டை ஃபஸ்ட்டு உருவாக்கிடுவேன். ஓவரால் என்வரன்மெண்ட்டு என்ன ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம், ஸ்டேஜிங்கிறது வந்து எப்படி போகிறாங்க, எப்படி நிற்க போகிறாங்க, இது எல்லாமே வைப்போம். அப்போது கடைசியாக தான் அந்த கம்போஸ் பண்ணுறது லென்ஸில் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து கம்போஸ் பண்ணுற ஏரியாவுக்கு வந்து போவோம். அப்போ லென்ஸ் வந்து க்ளோஸ்அப்னா க்ளோஸ்அப், ஒய்ட்னா ஒய்டு. ஸோ அதுக்கான லென்ஸ் என்ன வேணும் அப்படின்றத வந்து தேர்ந்தெடுத்து அப்படி வந்து நம்ம வந்து பண்ணணும். இன்னொன்று, ஒரு ஷாட்டுக்கும் இன்னொரு ஷாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இந்த ஷாட்டை ஏன் க்ளோஸ்அப் வைக்கிறோம், இந்த ஷாட் ஏன் ஒய்டு தேவைப்படுது, இந்த ஷாட் ஏன் எக்ஸ்ட்ரீம் ஒயிட் தேவைப்படுது. ஸோ இந்த அறிவோட நம்ம வந்து இந்த சினிமாவை நம்ம கொஞ்சம் அணுகணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த கதைக்கும் லென்ஸ்க்கும் பார்வைகள் கடத்தக்கூடிய அந்த பார்வைக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ இந்த தொடர்பை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை நம்மளால் கடத்த முடியும். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில ஷாட்டை க்ளோஸ்அப்லேயே வந்து சொல்லிடலாம். ஏன் க்ளோஸ்அப்லேயே சொல்லணுன்றது வந்து டைரக்டருடைய வாண்டிங் தான். இப்போ ஒரு சில டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சீனை எடுத்துப்பாங்க, ஒரு சீனை எடுத்த உடனே வந்து ஒரு மாஸ்டர் ஷாட் கட் பண்ணுவாங்க, க்ளோஸ் கட் பண்ணுவாங்க, மிட் கட் பண்ணுவாங்க, எல்லா ஷாட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஒய்டு மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, வெறும் ஒயிட் ஷாட்டில் அந்த ஹோல் சீக்வன்ஸே நடந்து முடியும். ஒரு சில பேர் வெறும் க்ளோஸை வைப்பாங்க, அதில் வந்து ஃபுல்லாக நடக்கும். ஒரு சில பேர் வெறும் ஸ்டாட்டிக்காக கேமரா வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் மூவ் ஆகும். இது எல்லாமே என்னென்னா டைரக்டருடைய மூடு தான். கதைக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும், கதைக்கும் விஷுவலுக்கும், அதாவது என்னென்னா சீனுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்டை மீறி டைரக்டர் ஒரு கால் எடுப்பார். இது வந்து மூமெண்ட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இந்த சீன் வந்து அப்படி தேவைப்படுது, ஆனால் அப்படி இல்லை, நான் இப்படி சொல்லுவேன். வெறும் ஸ்டாட்டிக்காக வச்சு கதாபாத்திரங்கள் நடக்கிறது மூலமாக, அவங்க ஓடுறது மூலமாக ஆடியன்ஸ் வந்து ஒன்று வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. நான் இப்படி ஒரு கேமரா, இப்படி ஒரு லென்ஸ் வைக்கிறது மூலமாக, இப்படி ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரேம் வைக்கிறது மூலமாக வந்து அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் ஒரு முடிவு எடுப்பார்.
டிரெக்டர் வந்து இப்போ ஓடிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், ஓடுற ஷாட்டை வந்து கூடவே சேர்ந்து ஓடுறது ஒரு ஷாட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வைடில் வச்சு ஓடி வந்து ரீச் பண்ணுற ஒரு ஷாட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துல வந்து டிரெக்டர் ஒரு முடிவு எடுப்பார். அப்போ அதுதான் மொழியாக மாறுது, டிரெக்டரோட மொழியாக மாறுது. இயல்பாக வந்து ஒரு ஓடுறதை நம்ம வந்து அவர் கூடவே ஓடியே படம் முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக வச்சு வந்து அந்த ஓடுறதை வந்து படம் முடிக்கலாம். அப்போ ரெண்டு இருக்குல்ல, ரெண்டுத்தில் வந்து டைரக்டர் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்போது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அங்கே தான் திரைமொழியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஏன் டைரக்டர் வந்து ஸ்டாட்டிக்காக வச்சு ஓட வைக்கிறாரு, ஏன் கூடவே ஓடல? அப்படி ஒரு தன்மையை வந்து கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸ் மனநிலையில் வந்து எழும்பும். அப்படி எழும்புறப்போ அந்த ஒய்ட்லேயே ஒரு ஷார்ட்டை சொல்லி முடிக்கிறப்போ அந்த சீனோட எமோஷனை அவரால் கடத்திட முடிஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த திரைமொழி பாராட்டக்கூடிய ஒரு திரைமொழியாக மாறுது. ஸோ இதை தான் நான் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இதில் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா லைட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சில நம்ம சொல்ல விரும்புகிற அந்த காலநிலை இருக்குது, டெம்பரேச்சரு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து ஒரு கிராஃப்டாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆக்சுவலி ஒரு ஃப்ரேம்க்கான ஒரு கிராஃப்டாக பார்க்குறோம். இது ஒரு படத்துக்குன்னு அப்படின்னு எடுக்கிறப்போ வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய படங்களில் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் ஸ்டேஜ் பண்ணவே மாட்டேன். அண்ட் வந்து இப்போ தங்கலானில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீனுக்குன்னு தனி ஸ்டேஜிங் இருக்காது. ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தை பார்க்குற உணர்வை தான் நான் வந்து முழுக்க கடத்தை நான் வந்து ட்ரை பண்ணுவேன். லைக் இது வந்து ஒரு வரலாற்றுக்குள்ளே மக்களை கொண்டு போகிற ஒரு படம் அப்படின்றதுனால வந்து ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கேமரா வந்து மூவ் பண்ணி அப்படியே அழைச்சி போயிட்டே இருக்கும். ஏன் இது வந்து டெஸ்பரேட்டாக நான் ஏன் இதை வந்து முடிவு பண்ணேன்னா வந்து அப்புறம் ஒரே லென்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் ஒரு ஒய்டரில் ஒரு 16mm வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் வந்து அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய கண்கள் வந்து ரொம்ப நம்ம எப்படி பார்க்குறோமோ அது சுருக்கிக்கும், இல்லைன்னா நம்ம விரிஞ்சும் எந்த லெவல்னாலும் வந்து இது வந்து ஒய்டராக இருக்கும். லைக் வந்து இந்த கதையை நான் வந்து ரொம்ப ஒய்டராக பார்க்கணுன்னு நினச்சேன். அண்ட் வந்து ஒரு பயணிகளை அழைத்து கொண்டு ஒரு ட்ராவல் மாதிரி உள்ளே கூட்டின்னு போகணும்னு நினச்சேன். ஸோ இதை வந்து நான் படம் முழுக்க வந்து காட்டியிருப்பேன். எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து அதை பிரேக் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ இந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேஜிங் பண்ணியிருப்பேன். இதுக்குள்ளே வந்து கலர்ஸை வந்து நான் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். அண்ட் வந்து ஆடியன்ஸை ஒரு பயணிகள் மாதிரி கொண்டு போகிறதுக்கான ஒரு திரைமொழியை ஒரு மொழியை உருவாக்குவதற்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த படத்தில் நான் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். இப்போ கிராஃப்ட்ன்றது வந்து எதுவும் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. அது கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெகுலராக செய்கிறது தான். அந்த செய்கிற வேலையை இன்னும் அந்த டெக்னிக்காலிட்டி சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது தான். இது வந்து முதல் படத்துலேயே பண்ணோமானா திறமையானவர்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் வந்து நம்ம வந்து இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். தொடர்ந்து நம்ம வந்து அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை வந்து நம்ம புரிஞ்சிக்க அண்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு கதை சொல்ல போகிறோம், எந்த லாங்குவேஜை வந்து ஆடியன்ஸுக்கு புரிய வைக்க போகிறோம், இது எல்லாமே வந்து ஒரு டைரக்டர் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அவர் வந்து இதை வந்து முடிவெடுத்து அதை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது எனக்கு எடுத்தோடனே தோன்ற ஒரு விஷயம், ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட், ஓப்பனிங் ஷாட் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் ஒரு இடத்துல. ஸோ உங்கள் படங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸை பற்றி குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? எல்லா படத்துலையும்? ஆமாம், எல்லா படத்துலையுமே வந்து நான் வந்து பொதுவாக அழகியலில் வந்து உள்ளே போகிறவங்க கிடையாது. அழகியல்லேருந்து ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே வரவன் தான் நான். எனக்கு எஸ்தட்டிக்ஸ் சென்ஸை வந்து நான் கொஞ்சம் மியூட் பண்ணணும்னு நான் நினைப்பேன் என்னுடைய திரைப்படங்களில். ஏன்னா நான் வந்து மக்களை பற்றி ஒரு கதை சொல்கிறேன், நிலங்களை பற்றி கதை சொல்கிறேன், மனிதர்கள் வாழ்க்கையை பற்றி கதை சொல்கிறப்போ மனித வாழ்க்கையும் நிலமும் அவர்களுடைய முகமும் அவங்களுடைய இருப்பிடமும் தான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறதுனால நான் ஒரு ரொம்ப எஸ்தட்டிக்ஸ் பின்னாடி ஒழிஞ்சிக்க மாட்டேன். எஸ்தட்டிக்ஸை வந்து உள்ளே கொண்டு வர மாட்டேன். ரொம்ப அழகியல் பூர்வமாக வந்து கதை சொல்கிறதுல வந்து நான் வந்து விரும்ப மாட்டேன். இப்போ தங்கலானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க்கு தான், ஒரு இருட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் இருக்கும். ஒரு நிலத்தை வந்து காட்டும். ஒரு நிலம் ஒரு ஒயிடராக ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்தை வந்து காட்டுறப்போ வந்து ஏன் அந்த நிலம் காட்டுறான்னா இந்த நிலத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அங்கே இருக்கிற அந்த யானைமலைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இது வந்து படம் முழுக்க வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டே நான் அதை காட்டணும்னு நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இப்போ நீங்கள் வந்து சார்பட்டா பரம்பரை எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த உழைக்கிற மக்கள் அந்த ஷாட் வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ தங்கலான்ல மேஜிக்கல் சர்ரியலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய ஒரு பேசுபொருளா இருக்கு. அதை நிறைய பேர் தேடி படிக்கிறாங்க, அதை எப்படி பண்ணணும்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி இந்த கதைக்குள்ள கொண்டு வரணும் நீங்க எந்த மேஜிக்கல் ரியலிசம் வந்து எனக்கு நான் வந்து கேப்ரியல் மார்க்கஸ் காசியா கேப்ரியல் மார்க்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார். நூற்றாண்டுகளின் தனிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு டிரான்ஸ்லேட் புத்தகத்தை நான் வந்து படித்தேன். அப்புறம் வந்து வெளிச்சமும் தண்ணீர் மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி இவர் ரவிக்குமாரத்தோட தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அதை இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் பயங்கரமாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. அது வந்து என்னென்னா ஒரு சின்ன பசங்க வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணால் ஒரு வீட்டில் விட்டு போவாங்க. போகிறப்போ வந்து வெளிச்சமும் வந்து தண்ணி மாதிரி தான் பார்த்து யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த பசங்களுக்கு வந்து நீச்சல் அந்த வெளிச்சத்தை வந்து வீட்டுக்குள்ளே போட்டு வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தா அந்த வெளிச்சத்தில் வந்து நீந்திட்டு இருப்பானுங்க அவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பயங்கரமாக இருந்தது எனக்கு. லைக் இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம். லைக் வந்து ஒரு வெளிச்சத்தை அரை முழுக்க நிரப்புறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை தண்ணி மாதிரி நினச்சி நீந்துறது இருக்குதுல்ல, இது ஒரு பயங்கரமாக என்னை வந்து பிக்கப் பண்ணிச்சு. அண்ட் வந்து நூற்றாண்டுகளின் தனிமை நான் வந்து அந்த நாவலை வந்து ஒவ்வொரு டைமில் நான் வாசிச்சிருக்கேன். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ வாசித்தேன், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைமில் வாசித்தேன், அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை வாசித்தேன். பயங்கரமான ஒரு புக்கேன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்த ஒரு புத்தகமாக அது வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த நாவலுடைய ஆரம்ப பகுதிகளில் வந்து ஒரு ரசவாதி இருப்பார். அவர் ஒவ்வொரு முறையுமா அந்த கிராமத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்றுட்டு போவார். அவர் வந்து நாடோடி கூட்டம். அவர் ஒரு முறை வந்து கண்ணாடி எடுத்துகிட்டு வருவார். கண்ணாடி எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஊர் வந்து தன்னுடைய கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கும் அந்த மக்கள்லாம். அந்த பார்க்குறப்ப அவங்களுக்கு உருவாகிற அந்த ஒரு தன்மை இருக்குதுல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கலான ஒரு மொமெண்ட். அது அவனை மாதிரியும் ஒரு ஆளை பார்க்குறது. ஸோ அதை வந்து அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து அவர் பயங்கரமாக எழுதியிருப்பார். அது ஒரு ரியலிசம் ஆக்சுவலி. பட் ஆனால் அந்த டைமில் உருவாகிற ஒரு மனநிலை இருக்குதுல்ல, அது வந்து ஒரு மேஜிக்கல் தோற்றத்தை வந்து உருவாக்குது. திடீர்னு நம்மள மாதிரியும் ஒருத்தன் எதிரில் நிற்கிறான்றது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம் தானே. அண்டு வந்து இன்னொரு விஷயம் கூட அதில் இருக்கும். லைக் ஒரு கந்தகத்தை வந்து அப்படி ஒரு காந்தம் இருக்கும். காந்தகத்தை வந்து பெரிய காந்தகம் ஒரு உருளை மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா கட்டி அந்த தெருவில் இழுத்துட்டு போவான். பார்த்தா வந்து எங்கெங்கேயோ மறைஞ்சு போன ஒளிஞ்சிருக்கிற நிலத்தில் புதஞ்சிருக்கிற இரும்புங்கள்லாம் வந்து அந்த சாலையில் இழுத்துன்னு போகிறப்ப அந்த ரோட்டில் தெருவில் இழுத்துன்னு போகிறப்ப எல்லாம் வந்து அந்த கந்தகத்தை போயிட்டு டக்கு டக்குன்னு வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதை ஜனங்கள் வந்து பயங்கரமாக வந்து பார்த்து ரசிப்பாங்க. என்னடா இது, என்னடா பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து இப்போ தெரியுது ஒரு கந்தகம் வச்சா ஒரு இரும்பு போயிட்டு ஒட்டிக்கும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும். ஸோ இதை வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அந்த நாவல் முழுக்க அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். இன்னும் கதாபாத்திரங்களில் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். லைக் கதாபாத்திரங்களில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் ஹேண்டில் பண்ணியிருப்பார். லைக் இது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு பிடிச்சிருந்தது. இதை மையமாக வச்சு நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதினேன், தண்ணி கோழின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு குறுநாவல் டைப்பில் இருக்கும். அந்த குறுநாவல் டைப்பில் வந்து நான் எழுதுகிறப்போ வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கனவுல பறக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாளாக வரும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நான் இப்போ ரீசெண்டாக வரல, பட் ஆனால் வந்து ஒரு 32-33 வயசு வரைக்கும் நான் தொடர்ந்து கனவுல வந்து பறந்துகிட்டே இருப்பேன். அது பயங்கர சாகசம் செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த கனவுல பறக்கிறது தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி செய்கிறப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி நான் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய ட்ரீம்ஸை பற்றி முழுக்க அவருடைய ஆராய்ச்சியை வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ட்ரீமை படிக்கிறப்போ வந்து அது அவருடைய ஆராய்ச்சி படிக்கிறப்போ அதுக்கும் என்னுடைய பறக்கிற கனவுக்குமான விருப்பம் என்னவா இருக்குது அது வந்து நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து என்னென்னா என்னுடைய விருப்பங்கள், இப்போ ஒரு லேண்டு எனக்கு எப்போவுமே என் கனவுல வந்துகிட்டே இருக்கும். சரி, லேண்டுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு நான் ஒரு தண்ணி கோழின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதினா அதில் வந்து மெயினாக பாம்பு இருக்கும். மெயினாக வந்து பெரிய பெரிய பாம்புகள் என் கனவுல எப்போவுமே வந்துட்டுருக்கும். அதுதான் தங்கலான்லேயும் பாம்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து அதில் ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணது, நான் பறக்கிறது மட்டும் அதில் வைக்கல. மற்றபடி வந்து என்னுடைய ஒரு சரியலிஸ்டிக்கான வேர்ல்டு இருக்குல்ல, ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீம் வந்து என்னை வந்து தொடர்ந்து நான் எப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கணும்னா வந்து மார்க்கஸை வந்து படிக்கிறப்போ வந்து கேப்ரியலில் படிக்கிறப்போ எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. என்ன வேர்ல்டும் இவர் வேர்ல்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை வந்து நான் வந்து என்னுடைய படத்தில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து யோசிச்சது. அப்போ பேர்ட்மன் ஒரு படம் வந்தது. இவர் அலெக்சாண்டர் இனாரிட்டு வந்து மாஸ்டர். அவரை பயங்கரமாக நான் ஃபாலோ பண்ணுவேன். அவர் ரெவனண்ட்டாக இருக்கட்டும், லைக் வந்து பேபிளாக இருக்கட்டும், லைக் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இனாரிட்டோட பேர்ட்மன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்.
அதில் வந்து அவர் அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை அட்டன் பண்ணது வந்து அற்புதமாக இருக்கும். அது லைக் அது நார்மல் ஆடியன்ஸ்க்கு புரியுமா புரியாதா, இப்போ இன்னைக்கு வரைக்கும் டிபேட் இருக்குது, லைக் நிறைய போயிட்டே இருக்கும் அது. பட் அதை மீறி வந்து அவர் உருவாக்குற அந்த உணர்வு இருக்குதுல்ல, அது அது எப்படின்னா ஒரு அகம் வழியாக அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது தான். நம்ம வெளிப்படையாக நமக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ அது இல்லை, அது மூளை உடம்பு மனசு இதெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம வந்து அந்த படைப்போட ஒன்றி போகிறப்போ வந்து நமக்கு அது கூட ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து அந்த ரியலிசம் நம்ம உடலுக்குள்ளே நிகழ்த்துற ஒரு மேஜிக் தன்மை அது. ஸோ அதை வந்து என்னுடைய படைப்புகளை உருவாக்க நான் ட்ரை பண்ணி தான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் தங்கலானில் சில ஏரியாக்களை வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு கேட்டிருக்கு. அண்டு சில பேர் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு புரியலனாலும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நானுமே அப்படி தான் அதை பார்க்குறேன் இப்போ ஆக்சுவலி. ஓகே சார், இப்போ கேரக்டரைசேஷனுக்குள்ளே வருவோம். உங்களோட கேரக்டர்ஸில் குறிப்பாக பெண் கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப போல்டான கேரக்டர் அப்படின்ற அந்த அளவில் மட்டும்தான் பேசப்படுது. பட் அதுக்குள்ளே நிறைய நியூஆன்சஸ் இருக்குது. ஒரு பெண் வந்து போல்டுங்கிறத தாண்டி அவ என்ன உரையாடுறா, அவ என்ன மாதிரியான உடை உடுத்துறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தங்கலானும் அலசி இருக்கு. பார்வதி கேரக்டரா இருக்கட்டும், இல்ல மாளவிகா அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், இப்படி அதுக்குள்ளேயும் நிறைய புதுசா இந்த தடவை வந்து நீங்க வந்து ஒரு அடுத்தடுத்த அடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ பெண் கதாபாத்திரங்களுடைய உருவாக்கம் எப்படி இருக்கும்? நீங்க எப்படி ஒரு டீம் வச்சு, இப்போ தமிழ் பிரபா சார் இருக்காரு, அழகிய பிரியவன் சார் இருக்காரு, இந்த டீமை வச்சு ஒரு விஷயம் கேரக்டரா எப்படி உருவாக்குறீங்க? இல்லை நீங்களா ஒன்று உருவாக்கி? ஆக்சுவலி வந்து இப்போ தமிழ் பிரபா அழகிய பிரியவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுவாங்க. பட் என்னுடைய ரியலான அடிப்படை தேவையாகவே அது இருக்குது. ஒரு இந்த சமூகம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஆண் மைய சமூகமாக மாறி இருந்தாலும் ஒரு பெண் மைய சமூகமாக, பெண் வழி சமூகமாக தான் இது இருந்தது அப்படின்றத வந்து நம்ம வந்து புத்தகங்களை படிக்கிறது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அடிப்படையில் வந்து நம்ம வாழ்ந்தது எல்லாமே வந்து உழைக்கும் வர்க்கமாக இருக்கிற ஒரு இடங்களில் நம்ம இருந்ததுனால அங்கே பெண்களுடைய வலிமையை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பார்த்துருக்குறேன். ஒரு ப்ரிவிலேஜான ஒரு ஆண்ன்றது ஒரு ப்ரிவிலேஜான ஒரு கால் தான் வச்சுங்களேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து அது நம்ம பகுதியில் வசிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஆணால் நிகழ்த்தப்படுற ஒரு அந்த ஹைரார்கி சிஸ்டம் மனநிலையிலேருந்து பெண்களை வந்து ஒடுக்குறது வந்து ரொம்ப இயல்பாகவே அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒன்றா இருக்கிறது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துறேன். ஆனால் அதை மீறி உழைக்கும் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பவர் இது, பெண்கள் வந்து தங்களை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டிக்கிறாங்க, எவ்வளோ கடின உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க. குறிப்பாக என் அம்மாவை வந்து நான் நிறைய டைம் பார்த்தேன். எங்கள் பாக்கி ஆயான்னு ஒன்று இருக்காங்க, எங்கள் இன்னொரு ஆயா குமுதவல்லி ஆயா இருந்தாங்க. எங்கள் குமுதவல்லி ஆயாலாம் வந்து சாகிற வரைக்கும் உழைச்சிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வந்து அந்த கீரையை விற்று காசு வாங்கி வச்சு அது வந்து எங்களுக்கெல்லாம் எப்போயா போனால் ₹1 ₹2 கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்கள் ஆயா வந்து பயங்கரமாக உழைப்பாங்க. இப்போ எங்கள் மாமி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களும் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கழனியில் இறங்கி அவங்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், பயங்கரமாக. ஸோ அவங்களுடைய உழைப்பு அப்படின்றது வந்து எந்த விதத்துலையும் ஆண்களுக்கு குறைவானது இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அவங்க வந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப அனாவசியமாக அணுகிறது இருக்குது இல்லை. லைக் வந்து லவ்வாக இருக்கட்டும், செக்ஸாக இருக்கட்டும், லைக் வந்து அன்பாக இருக்கட்டும், குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், பயங்கர பொய்டிக்காக இருக்கும். லைக் வந்து நான் சின்ன வயசில் இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஷாட் எனக்கு வந்து நிறைய பிடிக்கும் என்னுடைய படங்களில். லைக் வந்து அதில் வந்து சார்பட்டா பரம்பரையில் வந்து ரங்கவாதியார் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க காலை பிடிப்பாங்க. எனக்கு வந்து நான் அது எடுக்கிறப்பவே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. செம்ம லவ். எங்கள் அம்மா வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாருமே நாங்கள் இருக்கிறோம், எங்கள் அப்பா வந்து லைட்டாக வந்து எங்கள் அப்பா தலைமுடியை அப்படி தொடர்றது மூலமாக அவர் கை அந்த லவ் வந்து என்னால் பயங்கரமாக புரிஞ்சிக்க முடியும். நான் அப்படியே ரசிப்பேன் நான். லைக் வந்து ஆனால் அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமே வந்து ஒரு பயங்கர ஒரு நுவான்சன்ஸாக வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த லவ் வந்து செம்மையாக இருக்குது. நாட் ஒன்லி இது, இப்போ எங்கள் தாத்தா, எங்கள் பஞ்சவசரன் தாத்தாவும் எங்கள் குமுதவல்லி ஆயாவும் வந்து பேசிக்கிறதே வந்து திட்டிப்பாங்க, அசிங்கமாக திட்டிப்பாங்க. ஆனால் செம்ம லவ் இருக்கும் அதில். அவர் வந்து பயங்கரமாக வந்து திட்டுறதே வந்து இல்லை, லவ் பண்ணி தான் திட்டுவார். அவங்க எங்கள் ஆயாவும் பயங்கரமாக திட்டுவாங்க திருப்பி. ஆனால் எங்கள் தாத்தா பெரிய ஆள், அந்த ஏரியாவிலே வந்து வெயிட்டான ஆள் எங்கள் தாத்தா. ஆனால் எங்கள் தாத்தாவை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவாங்க எங்கள் ஆயா. அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்ததுனால எனக்கு இந்த கதாபாத்திரங்களை அப்படியே நான் இந்த கொண்டு வர நான் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வந்து சார்பட்டா பரம்பரையில் வந்து கபிலன், இப்போ கபிலன் ஒய்ஃபாக வந்து மாரியம்மா கேரக்டர் வந்து அப்படியே வந்து எங்கள் அத்தை பொண்ணு. அந்த அத்தை பொண்ணு நான் எப்போ போனாலும் வந்து எல்லாரையும் வந்து அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது இல்லை. லைக் காந்திமதி, அது பேர் எங்கள் ஜீவா, என் தம்பி தான் கல்யாணம் பண்ண வரான்.
அவன் வந்து எல்லாரும் அவனை புருஷனை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்னை திட்டுறதா இருக்கட்டும். நான் கூட எப்போ பண்ண சும்மா திட்டோம், எங்கள் அண்ணனை திட்டோம், எங்கள் அப்பாவை திட்டோம் அந்த பொண்ணு. ஏன்னா ஒரு அத்தை பொண்ணு அதுக்கு அவ்வளோ உரிமையை எடுத்துக்கின்னு வந்து சண்டை போடும் எல்லாருக்கிட்டையும். அந்த ஊரையே வந்து சண்டை போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கோம்ல. ஸோ இப்போ இதெல்லாம் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரங்களில் என்னுடைய திரைப்படங்களில் நான் வந்து பயன்படுத்திக்க நான் வந்து நான் பார்த்த பெண்கள் இவங்க தான். மற்ற மாதிரி கிடையாது. லைக் அடிச்சா திருப்பி அடிக்கிற பொண்ணுங்களை தான் நான் வந்து பார்த்துருக்குறேன். திட்டினா திருப்பி சண்டை போடுறவங்கள தான் பார்த்துருக்குறேன். எந்த காலத்துலேயும் வந்து தன்னுடைய குழந்தைகளை கைவிடாமல் அவங்க வந்து அது ஒரு பொறுப்பாக, அது ஒரு கரெக்டான வேலையாக எடுத்து செய்கிறவங்க, தன்னோட குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க, எப்படியாவது படிச்சாகணும்னு சொல்கிறவங்க, கடைசி வரைக்கும் நின்று போராடுற பயங்கரமான ஒரு போராளிகளாக தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் என்னுடைய பெண்களை நான் வந்து பார்த்துருவேன். குறிப்பாக அனிதா, என்னுடைய மகள் வந்து மகிழினி. ஸோ இப்போ வரைக்குமே வந்து அது வந்து தொடர்ந்து நடக்குது. ஆனால் எங்கள் அம்மாலாம் வந்து பயங்கரமான ஒரு பலசாலி. அவங்க வந்து 3 பசங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். எங்கள் அம்மா மட்டும் போயிட்டு வந்து பெரிய பெரிய குண்டானை தூக்கி போயிட்டு தலையில் தண்ணி தூக்கின்னு வருவாங்க. பார்க்குறதுக்கே மலைப்பாக இருக்கும். நான் ஒரு சின்ன குடம் கூட நான் தூக்குனது கிடையாது. என்னை வேலையும் வாங்க மாட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அது அந்த டைமில் ஒரு சோம்பேறித்தனமாக நான் ஓடுருவேன், ஏமாற்றிட்டு அப்படி. பட் ஆனால் அப்போது யோசிக்கிறப்ப நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு தோணுது. பட் ஆனால் அது மீறி வந்து அம்மா வந்து இப்போ வரைக்கும் செருப்பு போடாமல் ஓடுவாங்க, மாடு கட்டி அடி அவங்க நடந்துக்கினே இருப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ அதுதான் வந்து அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கதாபாத்திரங்களை எடுத்து என்னுடைய திரைப்படங்களில் வந்து வர கதாபாத்திரங்களில் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ கங்கம்மாவை யார் மாதிரி வைக்கலான்னு நான் யோசிப்பேன். யோசிக்கிறப்ப வந்து டக்குன்னு வந்து ஓகே எங்கள் அம்மா கேரக்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி யோசிப்பேன் நான். ஸோ இப்போ அரசாணி யார், நம்ம ஊரில் யார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நான் தேடுவேன் நான். லைக் வந்து இப்போ மாளவிகா வந்து இப்போ ஆர்த்தி யார், ஆர்த்தி எப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ரியல் கதாபாத்திரங்கள்ல இருந்து நான் பார்த்த மனிதர்கள்லேருந்து இவங்களுடைய கேரக்டரில் வந்து அப்ராப்ரியேட் பண்ணி நான் உள்ளே செட் பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் பெண் கதாபாத்திரங்களில் பார்க்குறது. அதே மாதிரி இப்போ நீங்கள் அம்மா பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாவுடைய அந்த கடினமான உழைப்பு பற்றி சொன்னீங்க. நான் அம்மாட்டையே பேசும்போது அம்மா ஒன்று சொன்னாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில், தங்கலான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தேன், என் பையன் அவ்வளோ கஷ்டப்படுறான்ப்பா, எனக்கு அழுகே வந்துருச்சு, நான் அழுதுட்டேன், உடனே அவன் என்னை விட்டு அங்கேருந்து போக சொல்லிட்டான், வராதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு குழந்தையா சொன்னாங்க. தன்னை வந்து வருத்திக்கிட்டு உழைக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தான் பையன் இவ்வளோ வயசு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட அதை பார்த்து சகிச்சுக்க முடியல. இந்த ஒரு இல்லை எங்கள் அம்மா என்னன்னா, நான் எங்கள் வீட்லேயே ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஆள். என்னை எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க. நான் வந்து நடுவில் பையன், ஃபஸ்ட்டு தேர்டுக்கு நடுவில் பிறந்ததுனால என்னை வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேரோட தான் பார்த்துப்பாங்க. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்புறம் வந்து எதுவும் நான் வந்து கலந்துக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் செய்வாங்க, இல்லைன்னா என் தம்பி செய்வாங்க. இவங்க தான் வந்து அதனால் வந்து நான் ஒரு பாசமாகவே அப்படியே இருந்துட்டேன். குறிப்பாக நான் வீட்டில் அதிகமாக இல்லை, நான் ஹாஸ்டலில் படித்தேன், அப்புறம் வெளியில் படித்தேன். அப்படியே இருந்ததுனால எப்போயாவது அக்கேஷனில் தான் வீட்டுக்கு போவோம்ல, அதனால் வந்து என் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசமாகவே இருக்கும். அப்புறம் வந்து சின்ன வயசில் நான் கொஞ்சம் நோயுடைய பையனாக இருந்திருக்கிறேன். நிறைய அடிக்கடி நோய் வந்துன்னே இருக்கும் போல். அதனால் வந்து எங்கள் அம்மா எக்ஸ்ட்ரா கேரோடு என்னை வந்து பார்த்துருந்துருக்காங்க. ஒருவேளை மேபி அதனால இருந்திருக்கலாம். மற்றபடி ஆனால் எனக்கு வந்து ஒர்க்குனா சவால் தான். அது எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் பயங்கரமாக செஞ்சு முடிக்கணும்னு ஒரு பயங்கர சவாலாக இருப்பேன். ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்றப்போ நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு. நான் வந்து சும்மா ஜாலியாக இருந்தேன்னா எல்லா வேலையுமே அங்கே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் நான் அது ஒரு குறிப்பாக அக்கிரா குரோசவா சொல்லுவார், ஒரு டைரக்டர்ன்றவர் வந்து ஒரு இராணுவ படை தளபதி மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு இராணுவ படை தளபதி மாதிரி இருந்து வேலை வாங்கணுன்ற ஒரு தன்மை இருக்குதுல்ல, அந்த கமாண்டிங்கை நான் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ நம்ம எந்த காலத்துலேயும் எந்த சமயத்திலும் சோர்ந்து போனோன்னா இருந்துடக்கூடாது. நைட்டு ஷூட் ஆகி காலையில் பேக்கப் பண்ணுற வரைக்கும் கத்திகிட்டே இருப்பேன் நான். லைக் கற்றுனா அவர் எனர்ஜி கொடுத்துட்டே இருப்பேன், ஆக்டர்கிட்ட நடிப்பு வாங்கணும். ஸோ அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து ஒரு தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன். ஆக்சுவலி நீங்கள் ஸ்டேஜிங் பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணது என்னென்னா, உங்களோட படங்களில் பெரிய க்ரௌடு ஒரு சீன் இருக்குன்னா, இப்போ மெட்ராஸில் அந்த செவத்துக்கு சண்டை நடக்கிற அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை தங்கலானில் நிறைய சீன்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய க்ரௌடை நீங்கள் ஸ்டேஜ் பண்ணுற விதமே ரொம்ப யுனிக்காகவும் அழகாகவும் இருக்கும். அது எப்படி வந்து கற்றுக்கிறது ஒரு பிகினர் வந்து ஒரு ஸ்டேஜிங் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட இருக்குது. நான் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்ததுனால, ஓவியக் கல்லூரியில் படித்ததுனால தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். நான் ஒரு புக்கு பார்த்தேன். இப்போ ஸ்டேஜிங் காம்போசிஷன் அண்ட் ஸ்டேஜிங் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும்.
அது எங்கள் காலேஜ் லைப்ரரியிலேருந்து தான் நான் எடுத்தேன் நான். ஸோ அதில் வந்து நான் ரெம்பரண்ட் வந்து எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு, ரெம்பரண்ட் வந்து ஒரு அவர் ரெம்பரண்ட்டை பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்து அவர் வந்து நிறைய பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பார். அவர் வந்து கலர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து ஸ்டேஜ் எப்படி பண்ணியிருக்காரு, அப்புறம் டான்ஸி வந்து எப்படி வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ டான்ஸோட அந்த இது பெயிண்டிங் இருக்குல்ல லாஸ்ட் சப்பர், அதை எப்படி அவர் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அப்போ ஸ்டேஜிங் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அப்போ மைய கதாபாத்திரம் எங்கே நிற்கணும், அதை சுற்றி இருக்கிறவங்க எப்படி நிற்கணும், துணை கதாபாத்திரங்கள் எப்படி நிற்கணும், அவங்க எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த லெசன் அதை படித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து இது கரெக்டாக தப்பான்னு எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா, நம்ம லைஃப்பில் வந்து அது ரொம்ப இயல்பாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா வந்து நான் ரொம்ப வேடிக்கை பார்ப்பேன். வேடிக்கை பார்ப்பேன்னா வந்து ட்ராவலில் லைக் ஏதோ ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு ட்ரெயின், ஒரு எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் எப்படி நிற்கிறாங்க பார்ப்பேன், அவங்க என்ன மாதிரி எமோஷனல் நிற்கிறாங்கன்னு பார்ப்பேன். எப்படி பண்ணுவேன்னா இன்னும் டீப்பராக என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தன் ஏன் அப்படி அவன் நின்றுக்கிறான்ற எமோஷனை நான் யோசிக்க ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை அவன் சோகமாக இருக்கிறானோ, ஒருவேளை அவன் சந்தோஷமாக இருக்கிறானோ, இதை வந்து யோசிக்கிறானோ அப்படின்லாம் நான் வந்து யோசிப்பேன். அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுங்களேன், பஸ் ஸ்டாண்டில் ஒரு உட்காரத்துக்கு இடம் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு கூரை இருக்குது, கூரை கீழே வந்து யாரெல்லாம் எப்படிலாம் நிற்கிறாங்கன்னு நான் பார்ப்பேன். அது வந்து அட்டகத்திலே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். லைக் வந்து அதில் ஒவ்வொரு ஷாட்லேயும் பஸ் ஸ்டாண்டை ஸ்டேஜ் பண்ணுறப்ப பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருப்பாங்களோ அதை வந்து அப்படியே யோசிச்சு ட்ரை பண்ணும். என் அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த படத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடு இருக்கும், வீடோட எக்ஸ்டீரியர் பண்ணுவோம். அதில் எக்ஸ்டீரியரில் திண்ணையில் எல்லாரும் எப்படி உட்காந்துருப்பாங்க, எப்படி நின்றுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என் வீட்டில் நடந்தது, என் தெருவில் நடந்தது. அப்போ வந்து இப்போ தெரு வீடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கூட்டமாக வாழறவங்க தானே. ஒரு கூட்டமாக எப்படி நிற்பாங்க, கூட்டமாக எப்படி பேசுவாங்க, அதில் வந்து ஒரு மைய கதாபாத்திரமாக இருக்கிறவங்களை எங்கே நிற்க வைப்பாங்க, அவங்க வந்து எப்படி நின்று பேசுவாங்க, எப்படி கத்துவாங்க, எப்படி நடப்பாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் வந்து அந்த காம்போசிஷன் அண்ட் ஸ்டேஜிங் அந்த விஷயத்தை நான் படிக்கிறப்போ பேலன்ஸ் அண்ட் ரிதம்ஸ், கரெக்ட், பேலன்ஸ் அண்ட் ரிதம்ஸ் தான் அந்த புக்கோட பேர். அந்த பேலன்ஸ் அண்ட் ரிதம்ஸை வந்து நான் வந்து அந்த புக்கை வந்து நான் படிக்கிறப்போ இது எல்லாத்தையும் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அப்போது தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த காம்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து சில டிராயிங் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணேன்னா வந்து நான் கொஞ்சம் நியூ டிராயிங்கெல்லாம் நான் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ நான் நியூ டிராயிங்கை வந்து காம்போசைட் பண்ணேன். ஒரு 3 நாள் A3 பேப்பரில் வந்து போர்டில் வந்து நான் பண்ணேன். அதை நான் வந்து அந்த டிராயிங்கை பண்ண நான் வந்து எப்படி மனித உருவங்களில் ஒன்றுக்கு பின்னு ஒன்று நிற்க வைக்கிறது, எப்படி உட்கார வைக்கிறது, எப்படி நிற்க வைக்கிறதுன்றதை வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே எனக்கு வந்து தொடர்ந்து பண்ணி அப்புறம் வந்து எனக்கு வந்து படம் பண்ணுறப்போ வந்து எனக்கு அது ரொம்ப கான்ஷியஸாக மாறும். ஒரு ஆளை எங்கே நிற்க வைக்கிறதுன்றதை வந்து நான் வந்து அது ரொம்ப பிடிவாதமாக இவர் இப்படி தான் நிற்க வைக்கணும், இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு இடம் இருக்குது, அது ஒரு என்ன ஷாட்டு, அந்த ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து நான் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஹோல் என்வரன்மெண்ட்டே அப்படி உருவாக்கிடுவேன். எனக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஸ்டேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்டை நிற்க வைக்கிறது மூலமாக அதுக்கப்புறம் துணை கதாபாத்திரங்களை எப்படி நிற்க வைக்கலாம், எப்படி கேமரா யாருக்கு பின்னாடி நிற்கலாம், எப்படி போகலாம், இது எல்லாமே வந்து சீனோடைய டிமாண்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கதையோட டிமாண்டுன்னு இருக்குது. அதோட கண்டினியூஷனோட சீனோட டிமாண்டோட ஒரு டைரக்டரு இந்த கதையை எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் இருக்குது இல்லை, அந்த டிமாண்டுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து ஸ்டேஜ் பண்ண வந்து நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குது. நிறைய நம்ம பார்த்தது தான். அந்த பார்த்ததை நான் ஒரு புத்தகத்தின் மூலமாக படிக்கிறது மூலமாக இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கினதை என்னோடய திரைப்படங்களில் நான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, எந்த மாஸ்டர்ஸோட ஸ்டேஜிங் பேட்டர்ன் சார்? நீங்கள் அலெக்சாண்ட்ரோ இன்னாரிட்டோ சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த மாஸ்டர்ஸோட ஸ்டேஜிங் பேட்டர்ன் சினிமாவில்? ஆமாம், இன்னாரிட்டோ வந்து பயங்கரமாக என்ன பண்ணுவார், அக்கிரா குரோசாவா. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா ரசமானா இருக்கட்டும், இவர் அந்த 7 சாமுராய் படம்லாம் வந்து மலைக்க வைக்கிற ஸ்டேஜிங். ஐயோ, எப்படி ஒரு மனுஷன் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரேம் பை ஃப்ரேம் க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து அதை வந்து பயங்கரமாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது வந்து அதுதான். அதை பிரேக் பண்ணதுன்னு பார்த்தா சிட்டி ஆஃப் காடில் ஸ்டேஜிங்லாம் ஒன்றுமே கிடையாது. அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வந்து லைக் எவன் எப்படி நிற்கிறானோ அப்படியே ஷூட் பண்ணியிருப்பாங்க. லைக் பயங்கரமாக இருக்கும். இது ரெண்டுமே ஹெவி கான்ட்ராஸ்ட். இது வந்து அப்படியே வந்து ஒரு கிளாசிக் தன்மையில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே உடச்சி வந்து ஒரு டாக்கு ஃபிக்ஷன் மாதிரி வந்து இதை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரெண்டுமே பயங்கரமாக எனக்கு வந்து பிடிக்கும். அக்கிரா குரோசாவா வந்து ஸ்டேஜிங்கில் வந்து அவர் ஒரு மாஸ்டர்.
அண்ட் வந்து பெயிண்டிங்கில் பார்த்தா நம்ம ரெம்பிராண்ட் வந்து பயங்கரமாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலி. ஓகே சார். இப்போ தங்கலானில் எடுத்துக்கிட்டால் எனக்கு ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. என்னன்னா பேக் அண்ட் ஃபோர்த் அந்த கோல்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் தேடும்போது ஒரு இடத்துல போவாங்க, சண்டை போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தா உட்காந்து விக்ரம் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பார், அவருக்குள்ளே பேசுவார். அவரோட க்ளோஸ் ஷாட் ஒன்று வச்சுருப்பீங்க, பின்னாடி வந்து அந்த ராஜா அந்த அவங்க டீம் நின்று பேசுவாங்க, அது ரொம்ப பேக்ரவுண்டில் நிற்கும். இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. வந்து படம் பார்க்கும்போது அந்த இடத்துல எக்ஸைட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லுமே அப்படிதான் கேரி ஆகிட்டே வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸு, வெரைட்டி ஆஃப் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆடியன்ஸை வந்து இதுதான் என்னோட ட்ரீட்மெண்ட்னு உள்ள கொண்டு வருது. இந்த மனநிலைக்கு ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்துருவாங்கங்கிற ஒரு கட் ஃபீலிங்ஸ் வந்து எப்படி சார் வந்து கிரியேட் ஆகுது? அது நம்முடைய ஆரம்பகால படங்கள் இருந்து தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் அட்டகத்தி படம் எடுக்கிறப்பவே வந்து ஷார்ட்டாக தான் நான் யோசிச்சேன். ஷார்ட்ஸாக தான் யோசிச்சு தான் டெய்லி போயிட்டு வந்து எடுப்பேன் நான். ஸோ அந்த படத்துல எனக்கு ஒரு நான் ஐ லேர்ன் லாட். அட்டகத்தி தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தது. லைக் வந்து பயங்கர ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணேன். அண்ட் வந்து நான் நினச்சதெல்லாம் எடுத்தேன். எந்த கம்பல்ஷனும் இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அப்படி எடுத்த படம் தான் வந்து அட்டகத்தி. அதுலேருந்து வந்து ஒரு ஹீரோவை ஹேண்டில் பண்ணுற ஒரு இடத்துக்கு வரப்போ, ஹீரோவை ஹேண்டில் பண்ணுறப்போ அதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அப்போ ஹீரோவுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் வந்து டிரெக்டர் வந்து ஒரு ஹீரோவை எப்படி ஹேண்டில் பண்ணாலுமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் இருக்கிற ஒரு ஹீரோவை தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் அப்போது எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ ரஜினி சாரை ஹேண்டில் பண்ணுறப்போ அப்போ எனக்கு ஒன்று கிடைக்குது. ஸோ இப்படி கிடைக்கிறப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இது வந்து ஓகே இது வந்து இப்படி வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. சார், உங்களோட படத்தில் ரிஹர்சல்ஸ்க்கு ஒரு தனி ஒரு டாக்கே இருக்கிறத பற்றி, எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வச்சு ரிஹர்சல் பண்ணி தான் படத்துக்கு போவீங்க அப்படின்ட்டு, அதோட அவசியமும் படம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். ஸோ ரஜினி சார் வந்து ரிஹர்சலுக்கு வர்றாரா, இல்லை விக்ரம் சார் ரிஹர்சலுக்கு வர்றாரா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. என்ன மாதிரி ஒரு படைப்பாக இருக்க போகுது அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு ரிஹர்சல் வேணும்னு ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி சார் கன்வின்ஸ் பண்ணுறீங்க? ரிஹர்சல் எனக்கு என்னென்னா, செட்டில் போயிட்டு அங்கே ஒரு கேரக்டரை ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து அது வந்து இட் வில் டேக் அ டைம். சரி, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 15-20 டேஸ் என்ன பண்ணுறேன்னா அதுக்காக ஒதுக்குறேன். அப்போ என்ன பண்ணுறோன்னா என்ன கதை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது, என்ன மாதிரி டைலாக் பேச போகிறாங்கன்னு தெரிய ஆரம்பிக்குது, என்ன கேரக்டர்ன்றதை வந்து அவங்க அனலைஸ் பண்ண ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டு வந்து இதுதான் இந்த கேரக்டர் தான் பண்ண போகிறாங்கன்னா அப்போ அந்த கேரக்டரை அவங்க டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு டைம் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இப்படி வேணும்னு அவங்க கிட்ட சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க டிசைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி எல்லாரும் 2 பேரும் வந்து சேர்ந்து பண்ணி கடைசியாக ஒரு ஃபைனல் பண்ணுறோம். ஓகே இந்த கேரக்டர் இப்படி பண்ணலாம், இந்த கேரக்டர் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு டிசைட்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நடக்கிறாங்க, பேசி பார்க்குறாங்க, ஒரு சீனை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சீனை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ அந்த கேரக்டரை அவங்கள முழுசாக அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியுது, ஃபாலோ பண்ண முடியுது. ஸோ இதுவே வந்து நம்ம இது எதுவுமே பண்ணாமல் செட்டுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுங்களேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம கொஞ்ச நாள் வந்து வேலை செஞ்சுன்னு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா கேரக்டர் நேம் சொல்லி தான் கூப்பிடவே ஆரம்பிப்பேன். இப்போ தங்கலான்னா தங்கலான் தான் கூப்பிடுவோம். தங்கலான் வந்துட்டாரா, விக்ரம் சார் வந்துட்டாரான்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம். தங்கலான் வந்துட்டாரா, தங்கலானா கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். கங்கம்மாவை கூப்பிடுன்னுவோம், ஆரத்தியை கூப்பிடுன்னு சொல்லுவோம். அசோகன் அதுதான் அசோகன்ற பேர் தான் அவனுக்கு நிலைச்சிருக்கு. அவன் பேரே வந்து அர்ஜுன் எவனும் கூப்பிடவே மாட்டான் செட்டில். அசோகன் தான் கூப்பிடுவான். இந்த படம் மட்டும் இல்லை, அட்டகத்திலிருந்து நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அட்டகத்திலே ஃபஸ்ட்டு அட்டகத்தி, அந்த பொண்ணு பேர் பூர்ணிமான்னா பூர்ணிமா, இதுதான் வந்து பேசுவான். அதே மாதிரி தான் மெட்ராஸ்லையும் லைக் வந்து காளினா காளி கூடும். அண்ட் வந்து அன்புன்ற கேரக்டர் இப்போ வரைக்கும். ஸோ அதனால வந்து இந்த கேரக்டரோட பெயர்களில் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரையும் அந்த கேரக்டர் பேர் கூப்பிட வச்சு எல்லாருமே அந்த கேரக்டராக அந்த பேர் கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரோட மனோபாவத்தில் அவங்களுக்குள்ளே வந்து அந்த கேரக்டர் எப்படி பேசும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரியேட் பண்ணி அப்படி அவங்களால முடியலன்னா நம்ம ஹெல்ப் பண்ணி நீங்கள் இப்படி தான் வரணும், இப்படி தான் மாறணும்னு சொல்லிட்டு அவங்கள மாற்ற வச்சு கிட்டத்தட்ட ஷூட்டிங்க்கு முன்னாடி வந்து அந்த கதாபாத்திரங்களை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம உருவாக்கி வச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்ம ஷூட்டிங் போகிறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. ஓகே சார். சார், இப்போது கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லிட்டீங்க, ஸ்டேஜிங் பற்றி சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து கலர் பேலட்டுன்னு ஒரு விஷயம் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கும் டைரக்ஷனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நிறைய அதையும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி டிஸ்கஷன் சார் சினிமாட்டோகிராஃபரோட ஃபஸ்ட்டு அவர் தான் அதை நிர்ணயம் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? என் படங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவலான அக்ரிமெண்ட் இருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் எனக்கும். ரொம்ப எக்ஸ்டெண்ட்டாக எனக்கு என்ன வேணுன்றது மட்டும் போவாது. நான் சில கேட்பேன், டிமாண்ட் பண்ணுவேன். இப்போ முரளி சாருக்கும் எனக்கும் இருக்கிறப்பவே முரளி சார் ரொம்ப சில விஷயங்களில் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பார். இந்த படத்தை இப்படி தான் சொல்லணும்னு சொல்லுவார்.
நான் வந்து கேட்பேன், இல்லை சார் நம்ம இப்படி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பற்றி பேசுவார். நான் என்ன கேட்பேன்னா வந்து ஒரு டைரக்டருக்கு என்ன டிமாண்ட் வருதோ அது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பேசி பேசி தான் வந்து நாங்கள் சாப்பிட்ட பரம்பரையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு டோனை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் மெட்ராஸில் ஒரு டோன் இருக்கும், காலா கபாலியில் ஒரு டோன் இருக்கும். அண்ட் வந்து நட்சத்திரம் நகர்கிறது நான் வந்து புதுசாக இவங்க கூட பண்ணுறப்போ, கிஷோர் கூட பண்ணுறப்போ நான் வந்து ரொம்ப மாடர்னான ஒரு சவுண்டில் ஒரு மொழியில் வந்து நம்ம சொல்ல போகிறோன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி சில பேலட்டை வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம். அண்ட் வந்து இங்கே தங்கலான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பழைய மித்தாலஜிக்கலோடு சேர்ந்த ஒரு வரலாற்று ரீதியாக என்ன நடந்ததுன்ற வந்து பதிவு செய்கிறப்போ சில வந்து ஒரு பழைய நினைவுகளை வந்து மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு கலர்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் உள்ள கொண்டு வருவோம். ரொம்ப பிரைட் எல்லாமே நீங்கள் வந்து ரெட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்காது. என்ன சொல்கிறது, ஒரு ஃபேடான ஒரு ரெட்டு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லாமே வந்து பிரைட்டாகவே இருக்காது. அப்போ அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணுறது மூலமாக நம்ம மைண்டில் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சைக்காலஜியை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து டெம்ப் பண்ணுறோம். தங்கலானில் அப்படி தான் நம்ம ஒரு பழைய நினைவுகளை மீட்டெடுக்கிற மாதிரி, பழைய நினைவுக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கலரை வந்து பிரைட்டாக இல்லாமல் வந்து கொஞ்சம் வந்து ஃபேட் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இந்த வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு கதையை கேமராமேன் கிட்ட படிக்க கொடுத்துட்டு அவனுக்கு என்ன மாதிரி இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பேன். அப்போ அவர் வந்து கொஞ்சம் சில ஐடியாஸ் எடுத்துகிட்டு வருவார். நான் வந்து சில படங்களோட ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் பேசி கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு பேலட்டில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே சார், நீங்கள் கமல் சாரோட ஒரு படம் பண்ணுறதாவும் மதுரை பேஸ்டு ஒரு கதைக்களம் முன்னாடி டாக் இருந்தது, அது இப்போ வரைக்குமே டாக் லெவலில் தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரில் பிர்சா முண்டா ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கிரிப்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து சில சஜஷன்ஸ்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப அவங்க எதிர்பார்க்குறது ஒன்று இருக்குது, நான் எதிர்பார்க்குறது ஒன்று இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட்டு ஃபைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய இது போயிட்டே இருக்குது. அண்ட் நான் இங்கே தமிழில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டிவாக ரொம்ப இங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால நான் அவங்க கூப்பிட்ற டைமில் நான் போகவே மாட்டேன்றேன். அதுதான் பிரச்சனை. இப்போ கடைசியாக ஒரு 2 வாரமாக அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் இந்த படம் ரிலீஸு இந்த மாதிரி இஷ்யூன்னு சொல்லிட்டு போகாமலே இருக்கிறேன். பட் ஆனால் ஸ்கிரிப்ட்டு முடிச்சுட்டேன். அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஓகே சார். ஸோ ப்ரொடக்ஷனாகவும் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக கிட்டத்தட்ட டைரக்ஷனில் எத்தனை படம் பண்ணீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலேயே இப்போ ப்ரொடக்ஷனில் வந்து போயிட்டுருக்கு, லிஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ எப்படி ஒரு படத்தை வந்து என்ன பேசிஸில் நீங்கள் வந்து என்ன க்ரைட்டீரியாவில் சூஸ் பண்ணுறீங்க சார்? க்ரைட்டீரியா இப்போ இந்தியாவிலேயே சோஷியோ பாலிட்டிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பு நிறுவனம்னா ஒன்றே தான் இருக்குது, நீலம் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். வேறு நீங்கள் வந்து மற்ற கம்பெனி எதாக இருந்தாலும் வந்து எதனாலும் எடுப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இதுதான் பேஸு. இந்த மாதிரி ஒரு படம் தான் நாங்கள் எடுப்போம். இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்சரில் இதுக்குள்ளே இருக்கணும். இது கிட்டத்தட்ட வந்து இந்த மனித சமூகத்தை பண்படுத்தக்கூடிய தத்துவங்களையும் அதற்கு வந்து தேவைப்படுகிற கதை அம்சம் உள்ள கதைகளையும் வந்து எடுக்கிறது அப்படின்றது தான் வந்து இதோட நோக்கமே. அதுதான் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம் ஆக்சுவலி. ஓகே சார், இப்போ வேறு ஒரு கதைக்களம், அதாவது இந்த சோஷியோ பாலிட்டிக்கல் இல்லாமல் வேறு ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சரியலிஸ்டிக்காகவே ஒரு விஷயம் அதில் அது எடுப்போம். இப்போ குதிரைவால்லாம் அப்படி தான் நம்ம சேர்ந்து பண்ணோம். அது நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க? ஆமாம், இல்லை சேர்ந்து தான் பண்ணோம். ஆமாம், அது வந்து நம்ம தயாரிப்பு நிறுவனம் சப்போர்ட்டாக போனோம். பட் இருந்தாலும் நாங்கள் எடுக்க வேண்டியது தான் அது. நான் எடுக்கணும்னு தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட தயாரிப்பாளர் விக்னேஷ் வந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். நம்ம அவர் கூட சப்போர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இனிஷியலாக அவங்க என்கிட்ட தான் வந்தாங்க. அதுதான் சார், அது அங்கே அந்த கேள்வி எனக்கு இன்னும் முழுமை பெறலை. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட் ஃபார்முக்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு படைப்பில் இருக்குன்னா அதை நீங்கள் பண்ணுறது தயாராக பண்ணுவேன். எனக்கு வந்து என்னென்னா 2 விஷயம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் பண்ணுற படங்கள் நாங்கள் பண்ணுற படம் வந்து இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது அசமத்துவம் இருக்குல்ல, அதை வந்து உடைக்கிற மாதிரியான தன்மையுடைய திரைக்கதைகளில் வந்து முழுமனதாக வரவேற்று அதை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இன்னொன்று வந்து என்னென்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப இண்டிபெண்ட் மூவியை ரொம்ப ஃப்ரீடமாக ஒரு கலைநயமிக்க திரைப்படங்களை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வம். ஆனால் அதிலுமே அரசியல் அப்படின்றது வந்து குறிப்பாக வந்து நம்ம எதுக்காக உருவாக்க நினைச்சோமோ, என்ன உருவாக்க நினைச்சோமோ அந்த மாதிரி தத்துவங்களுக்குள்ளே இருக்கிற திரைப்படங்களை தான் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு அகைன்ஸ்டாக
கதையமைப்பு உள்ள எவ்விதமான கலைநயம் உள்ள படத்தையும் நம்மளால் எடுக்கணுன்றது வந்து நம்முடைய நோக்கம் கிடையாது. இதுதான் வந்து பேசிக் லைனே. நீ என்ன கதை சொன்னாலுமே அந்த கதை வந்து இந்த தத்துவங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான். ஓகே சார். நீங்கள் ஒரு இடத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை கோட் பண்ணி ஒரு ஆமா. விஷயம் சொல்லியிருப்பீங்க. லெனின் பாரதி சார் பண்ண படம். ஸோ அதை நீங்கள் குறிப்பிட்டு பேசுறதுக்கான காரணமும் இதுவாக தான் ஆமாம் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் ஏதாவது பர்டிகுலர் ஃப்ரேமிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக ஃப்ரேமாகவே ஒரு ஒரு பேசக்கூடிய விஷயத்தில் எப்படி வந்து கிராஃப்டை மறுபடியும் வந்து நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே இல்லை, அந்த படம் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப ஒரு மலை ஏறி இறங்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சும்மா கிடையாது. அந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு மலை ஏறி இறங்கலாம். அந்த மலையில் இறங்குறப்போ வந்து அவன் அந்த ஏலக்காய் தூக்கிட்டு வந்து அது கொட்டுறதை வந்து ஒரு ஒரு உழைப்புடைய என்ன சொல்கிறது, அந்த உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து உடைச்சி அது சிதறி அப்படி கீழே கொட்டதில்லை. அது நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். லைக் வந்து அந்த அந்த விஷுவலும் அங்கே இருக்கிற மனிதர்களும் நம்மளை வந்து படம் பார்க்குறப்போ வந்து நாமளும் அதில் ஒரு ஆளாக மாறி இருப்போம். ஸோ இதுதான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை விஷுவல் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண அதோட அடர்த்தி இருக்குல்ல, அதில் நம்ம வந்து பங்கு பெற ஆளாக இருப்போம், பார்வையாளராக மட்டும் இருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து அந்த படம் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அது வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப எளிய நடையில் அந்த லாங்குவேஜ் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமே பட வேணாம். நீங்கள் ஒரு ஸ்மூத்தான கட் இருக்கும். ரொம்ப கேமரா அவர் அழகாக அது பயன்படுத்தியிருப்பார். ஒரு வித்தியாசமான கோணங்களோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. வந்து ஒரு அதில் எந்த ரஷ்ஷும் இருக்காது. நிதானமாக ஒரு லைஃப்பை காட்டுறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து உண்மையிலேயே திரைமொழியில் ஒரு பாராட்டத்தக்க அதிசயத்தக்க ஒரு திரைப்படமாக நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். இப்போ அந்த மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கா வணிக ரீதியாக ஒரு சப்போர்ட் இருக்கா? அதாவது நான் வந்து இப்போ படம் வணிக ரீதியாக செல் ஆகுதான்னு கேட்கல, அந்த இயக்குனர் அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி படம் பண்ண நிச்சயமாக இருக்குது. நாங்கள் உடனே அவருக்கு சைன் பண்ணோம். இப்போ வரைக்கும் அவர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஒரு கதையை தேடிட்டு கதை எழுதிட்டாரு. சீக்கிரம் படம் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக நம்ம வந்து இந்த மாதிரியான படம் எடுக்கவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ வந்து இப்போ கொட்டுக்காளி படம் பண்ணுறாருல்ல, அவர் கூழாங்கல் பண்ணதுக்கப்புறம் கொட்டுக்காளி பண்ணுறாரு. நானும் அவர்கிட்ட பேசினேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்கள் ஒர்க்கு அப்படின்னு சொன்னால் அவரும் பயந்துட்டு தான் இருந்தார். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த படம் இந்த லெவலில் இருக்குது அப்படின்றது சந்தோஷப்படும். அடுத்தது நம்ம வந்து அது உங்களுக்கு அதை நோக்கி நீங்கள் போய்விடுங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நானுமே இப்போ சேத்துமான்னு ஒரு படம் பண்ணோம். ரொம்ப சின்ன படம் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சில கதைகள் நான் கேட்டு வச்சுருக்கிறேன். அந்த படத்தை வந்து சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்ன படங்கள் தான் அது எல்லாமே. ரொம்ப இண்டிபெண்டன்ட் சினிமாவை நான் ரொம்ப ரசிப்பேன் நான். அதனால் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆர்வம் இருக்குது. கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படங்களை தவிர்த்து இந்த படங்களும் பண்ணணும்னு பெரிய ஆர்வமும் இதுவும் இருக்குது வேட்கையும். கண்டிப்பாக சார். இப்போ அடுத்த படைப்பு உங்களோட வெட்டுவம் படத்துடைய போஸ்டரும் சரி, அதோட அந்த அந்த ஒரு மிரர் இமேஜ் அந்த மாதிரியான விஷயமும் ரொம்ப அது ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் என்னதான் இந்த பக்கம் ஒரு ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணாலும் இடையில ஒரு நட்சத்திரம் இருக்கிறது பண்ணுறீங்க. அடுத்து வேற ஒரு பரிணாமத்தில் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குமா? திரும்ப எக்ஸ்பெரிமெண்டல் இல்லை, அது வந்து இப்போ நான் எழுதி முடிச்சிருக்கேன். அது பயங்கரமாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சண்டை படம் மாதிரி மாறி இருக்குது. பார்ப்போம். அது நான் இப்போ தான் இந்த தங்கலான்லேருந்து இன்னும் நான் வெளியே வரல. ஏன்னா இது கொடுத்துருக்கிற அடர்த்தி இருக்குல்ல, அதை தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன படம் பண்ணணுன்றது வந்து நான் இன்னும் ஒரு 2-3 வீக்கில் வந்து டிசைட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. ஓகே சார். கம்மிங் பேக் டு ஃபிலிம்ஸ்குள்ளே வரும்போது லைவ் சவுண்டுக்குள்ளே நான் வரேன் சார். டூ மச் ஆஃப் வெளியில் போயிட்டோம். ஸோ லைவ் சவுண்டு இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக நீங்கள் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஒரு இடத்துல கூட அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லையா? ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் நான் ஆர்ட் டைரக்டரை மீட் பண்ணும்போது சொன்னார், நைட் டைமில் ஷூட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், டே டைமில் ஷூட் நடக்கும். இந்த மாதிரி வந்து ஷூட் அப்போ எந்த ஒர்க்குமே நடக்காது அப்படின்னு ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. அந்த லைவ் சவுண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இப்போ இருக்கிற சினிமாவில் பாசிபிள் சார் தமிழில்? சரி, லைவ் சவுண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சினிமாவுடைய மிக முக்கியமான அவசிய தேவையாக நான் வந்து பார்க்குறேன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் லைவ் சவுண்ட் பண்ணல, இந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் மட்டும்தான். ஹிந்தியில் வந்து முழுக்க கிட்டத்தட்ட 90% எல்லா படங்களும் வந்து ஆக்சுவலி 100% படங்கள் வந்து லைவ் சவுண்ட் தான் பண்ணுறாங்க. சிலது வந்து அவங்க வந்து டப் பண்ணுறாங்க. அங்கே எல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு. அங்கே இண்டஸ்ட்ரி டோட்டலாக வந்து மாறிடுச்சு. இங்கே தான் நம்ம வந்து இது வந்து இன்னும் மாற்றாமல் இருக்கிறோம். லைவ் சவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃபிலிமோட குவாலிட்டி.
ஸோ அந்த குவாலிட்டி அப்படின்றது வந்து இப்போ எப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு கேமராவை பயன்படுத்துகிறோம், லென்ஸை பயன்படுத்துகிறோம், எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த லைவ் சவுண்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம இன்னும் வந்து லைவ் சவுண்டை பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு டெக்னாலஜியை இன்னும் நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இன்னும் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வேலையை ஒரு 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 சவுண்டை வந்து ஒரு ஆக்சுவல் சவுண்டை வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ் கொடுக்காம இன்னும் வந்து தடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. லைவ் சவுண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நிச்சயமா சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு டீட்டெயில்டான ஒரு கான்வர்சேஷன், நிறைய விஷயங்கள் நியூவான்சஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆக போகிற நிறைய பேருக்கும் அது பயன்படும். ரெண்டாவது, அரசியல் சார்ந்தும் சினிமாவுக்குள்ள நான் ஏன் அந்த கேள்விகள் கேட்டேன்னா அந்த புரிதல் இருக்கணும் நிறைய பேர் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தே கிடைச்சதா நல்லா இருக்கும்னு தான் அதை கேட்டேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.